ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மீன் குழம்பு ஈஸியாக எப்படி வைக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் அதுக்கு தேவையான பொருட்கள்: மீன் 1/2 கிலோ எடுத்திருக்கோம். மவுலா மீன் வாங்கியிருக்கோம். நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்புல எந்த மீன் வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 3 வெங்காயம், அது நம்ம சின்ன வெங்காயமும் எடுத்துக்கலாம். குழம்பு மிளகாய்த்தூள் 4 ஸ்பூன், தக்காளி 3, தேங்காய் 1/2 மூடி தேங்காய் எடுத்திருக்கேன் நான். பச்சை மிளகாய் 2 கீரி வச்சுக்கோங்க. ஒரு 15லேருந்து 20 பூண்டு பல் நம்ம எடுத்துக்கிறோம். அப்புறம் 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் வெந்தயம், தேவைக்கு கருவேப்பிலை, தாளிக்கிறதுக்கு கொஞ்சோண்டு ஒரு 4-5 சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுக்கோங்க. 1 ஸ்பூன் கடுகு, அப்புறம் ஒரு எலும்பிச்சப்பழ அளவு சைஸுக்கு புளி எடுத்து ஊற வச்சுக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயமும் தக்காளியையும் போட்டு நம்ம மிக்சியில் நல்லா ஒரு பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சிக்கணும். இந்த மாதிரி அதே மாதிரி தேங்காவையும் சீரகத்தையும் போட்டு அதையும் ஒரு பேஸ்ட் மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க புளியை நல்லா கரைச்சி நம்ம எந்த பாத்திரத்தில் மீன் குழம்பு வைக்க போகிறோமோ அந்த பாத்திரத்தில் ஊற்றி அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க குழம்பு மிளகாய் தூள் 4 ஸ்பூனையும் அதில் போட்டு அதில் குழம்பு மிளகாய் தூளையும் அதில் போடணும். அது நல்லா ஒரு அந்த லம்ஸ்லாம் இல்லாத மாதிரி நல்லா கலக்கின பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க பூண்டு பச்சை மிளகாய் அதையும் அந்த புளி கரைசலில் போட்டுடணும். போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஸ்டவ்வில் நம்ம வைக்கணும். இது ரொம்ப ஈஸி ப்ராசஸ். புதுசாக செய்கிறவங்க கூட மீன் குழம்பு ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த மாதிரி குழம்பு அதே மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அது வச்சு நல்ல கொதி வரும் உங்களுக்கு. இந்த மாதிரி நல்ல கொதி வந்ததுக்கு பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி வெங்காயம் விழுது இருக்குல்ல, அதையும் உள்ளே போட்டு அதையும் நல்லா அந்த புளி கரைசலில் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலக்கிட்டு திருப்பி அதையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நல்லா கொதிக்க விட போகிறோம். ஒரு 5 மினிட்ஸ் போல் கொதிக்க விடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் போல் கொதிக்க விடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம திருப்பி அரைச்சி வச்சுருக்க தேங்காவையும் சீரகத்தையும் அதில் போடுறோம். அந்த பேஸ்ட்டையும் உள்ளே போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ இந்த டைமில் நமக்கு குழம்பு எவ்வளோ தண்ணி வேணுமோ, தண்ணியாக இருக்கணுமோ அந்த அளவுக்கு நம்ம கன்சிஸ்டன்சிக்கு ஏற்றாப்புல நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம், மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இந்த தேங்காய் போட்டதுக்கு பிறகு இதுவும் நல்லா கொதிக்கணும் உங்களுக்கு. அவ்வளோதான், கிட்டத்தட்ட முடிய போகுது நம்ம மீன் குழம்பு. பாருங்கள், நல்லா கொதித்ததுக்கு பிறகு நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க அந்த மீன் துண்டுகளை உள்ளே போட்டு, மீன் நம்ம உள்ளே போட்டதுக்கு பிறகு ரொம்ப போட்டு கரண்டி வச்சு கிண்டக்கூடாது. அப்புறம் நம்ம இந்த டிஷ்க்கு தேவையான உப்பு, நாங்கள் கல் உப்பு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம ஒவ்வொருத்தருக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்பில் உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்ததுக்கு பிறகு அதுவும் நல்லா கொதி வரணும். நம்ம மீன் போட்டதுக்கு பிறகு ஒரு 10 மினிட்ஸ் குழம்பு கொதிக்க வச்சிங்கன்னா போதும், அதுக்கு மேலே வைக்காதீங்க. ஸோ மீன் ஈஸியாக வெந்துடும். அப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்க கொத்தமல்லி தழையை மேலே தூவி நம்மளுடைய ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். மீன் குழம்பு ரெடி. இப்போது தாளிப்பு எப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒரு பேன் வச்சுக்கோங்க. நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா நம்ம மீன் குழம்பு எப்போவுமே நல்லாயிருக்கும். ஸோ நல்லெண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் போல் எடுத்துக்கோங்க. எடுத்து வச்சுருக்க கடுகு, வெந்தயம், அப்புறம் நான் கொஞ்சம் அந்த குட்டி வெங்காயம் வெட்டி வச்சுருக்கோம்ல அந்த வெங்காயத்தையும் உள்ளே போட்டு நல்லா வதக்குங்க. அந்த வெங்காயம் நல்லா வதங்கினது தெரியும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலை போட்டு, வெங்காயம் ரொம்ப ப்ரௌனிஷாகவும் ஆக வேண்டாம்,
லைட்டாக ஓரளவுக்கு உங்களுக்கு தெரியும் பார்த்தோலே, அந்த மாதிரி இந்த ஸ்டேஜுக்கு எடுத்து நீங்கள் அந்த குழம்புல மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுடைய மீன் குழம்பு ரெடி. கண்டிப்பாக இது வந்து இட்லி, தோசை, சாப்பாடு எல்லாத்துக்குமே நம்ம வச்சு சாப்பிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான குழம்பு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது வரைக்கும் ஜெசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். எங்களுடைய ஒவ்வொரு வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்யூ.